மீனாவா அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் ஆண்டி. அவளே போறதா இருந்தா கூட இந்த முத்து விட மாட்டான். அவன் தான் பெரிய முட்டுக்கட்டையா இருக்கான். நாள் ஆக ஆக பயமா இருக்கு ஆண்டி. எங்க மனோஜ் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு தோணுது. அதான் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ தள்ளி போட்டாங்கல்ல. இனிமே அவங்க கோர்ட்டுக்கு போய் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மாஸ்டர் தான் விடாம மனோஜுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹோட்டல் ஓனர் நீத்துவ கூட மனோஜுக்கு கட்டி வைக்கலாம்னு பேசினாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் ரவி பிரிண்ட் சொல்லிட்டு இருக்காளே ஆண்டி. அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு வையே. ஆனா அதுக்காக உன் மாமியாரெல்லாம் அடங்கிட மாட்டாங்க. பணக்கார பொண்ணா சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் மனோஜ் கூட சேரணும் ஆண்டி. அதுக்கு முதல்ல அந்த மீனா வீட்டை விட்டு வெளியில போகணும். அதுக்குதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். முதல்ல அதை செய்யுங்க ஆண்டி. அப்பதான் நான் மனோஜ் கூட சேர முடியும். வாங்க மீனா. வாங்க நீ. காலையில தானே பூ கொடுத்துட்டு போனீங்க. வீட்டுல இருக்க தோணல, அதான் வந்துட்டேன். சரி வாங்க உட்காருங்க. ஏன் மீனா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அத்தை என்ன வீட்டை விட்டு போக சொல்றாங்க. எதுக்கு? நான் வீட்டுல இருந்தா மாமாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆண்டி பயப்படுறதுக்குலாம் நீங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? அதெல்லாம் போகாதீங்க மீனா. அண்ணே அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் ஓல்டு டைப். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஆண்டி ஒன்னும் ஓல்ட் டைப் இல்ல, அவங்க கன்னிங் டைப். என்ன நீ எங்க அம்மா பத்தி இப்படிலாம் சொல்ற? ஆமா ஆண்டி அப்படித்தானே இருக்காங்க. இதே மீனா பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா அப்படிலாம் சொல்லுவாங்களா? இப்ப என்னையே எடுத்துக்கோயே. ஸ்ருதி இந்த வீட்டுல இருந்தா உங்க தாலி போயிடும்னு யாராவது சொல்லியிருந்தா என்கிட்ட வந்து சொல்லிருக்க முடியுமா? அதனாலதான் சொல்றேன் அவங்க கன்னிங் டைப்னா. மீனாவா உங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்காது. இந்த சான்ஸ் அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி நீங்க விடுங்க, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எப்படி ரவி சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியும்? மாமாக்கு ஏதாவது ஆயிடும்னு அத்தை சொல்லி சொல்லி என்ன பயமுறுத்துறாங்க. வேற ஏதாவதுனா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப மாமாக்கு ஏதாவது சின்னதா ஆனா கூட அத்தை என்ன ஏதாவது நம்பிடுவாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. மீனா யாரோட எண்ணம் நம்ம கையில கிடையாது. அது வரும்போது வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை தாண்டி நம்ம இருக்கவும் முடியாது. நீங்க இந்த வயசுலயும் இவ்வளவு பக்குவமா பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா உங்களை மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது.